நீங்க குருவா இருக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப துரோணருடைய மைத்துனர், அதாவது கிருப்பர், கிருப்பி அப்படின்னு 2 பேரை சந்தனு மகாராஜா காட்டுல இருந்து எடுத்து வளர்த்தார். அந்த கிருப்பருடைய சகோதரி கிருப்பிய துரோணர் திருமணம் பண்ணியிருந்தார். அவங்களுக்கு, கிருப்பிக்கும் துரோணருக்கும் அஸ்வத்தாமா அப்படிங்கிற ஒரு குழந்தை இருந்தது. அப்போ இந்த துரோணர் ஏற்கனவே நம்முடைய மைத்துனர் ராஜகுமாரர்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கிறார். இந்த சமயத்துல நாம போய் குருவா போனா சொல்லுவாங்க, இடத்த கொடுத்தா மடத்தை புடுங்கிட்டா அப்படின்னு. ஒட்டகத்தை வந்து கூடாரத்துக்குள்ள ஒட்டகத்தை தலையை போட விட்டா ஒட்டகம் கூடாரம் முழுக்கவே ஆக்கிரமிச்சுக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி அரேபிய பழமொழியோ அல்லது ஆங்கில பழமொழியோ இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம அதைத்தான் இடத்த கொடுத்தா மடத்தை பிடிங்கிறதான்னு சொல்லுவோம். நம்ம மைத்துனர் வந்தாரு, வந்து நம்ம பதவியை காலி பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்க கூடாது அப்படின்ட்டு துரோணர் பீஷ்மர் கிட்ட, இல்ல அவர் இருக்கிறாரு, அதனால அவரை வச்சு பாத்துக்குங்க, நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னாரு. அவரு எப்பவும் போல எங்களுக்கு குலத்துக்கு குருவா இருந்துட்டு இருப்பாரு, நீங்களும் அவரு கூட சேர்ந்து பாடம் எடுங்க அப்படின்னு அவரை துரோணரை சமாதானப்படுத்தி பீஷ்மர் குருவா ஆக்குறார். துரோணர் வந்து இவங்களை குருவா ஏத்துக்கிறாரு. இவங்களுக்கு அவர் பாடம் எடுக்கிறாருன்னு கேள்விப்பட்டு ராஜகுமாரர்களுக்கு துரோணர் பாடம் எடுக்கிறார் அப்படிங்கிறதுனால பல்வேறு தேசத்துல இருந்து ராஜகுமாரர்கள் எல்லாம் அவர்கிட்ட பாடம் பிடிக்க வராங்க. அப்ப இவங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு முன்ன துரோணர் அவங்களை சேர்த்து வச்சு ஒரு விஷயம் சொல்றாரு. எனக்கு ஒரு கனவு இருக்கு, எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு. நான் என்னுடைய இந்த கல்வியெல்லாம் முடிஞ்ச பிறகு அதை நிறைவேற்றுறதுக்கு உங்ககிட்ட கேட்பேன். நீங்க அதுக்கு யாரா ஒத்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பார். மற்றவங்க எல்லாம் என்னமோ ஏதோ சந்தனு மாதிரி எல்லாரும் பைத்தியமா இருப்பாங்களா, என்ன கண்டிஷன் கேட்காமலே வாக்குறுதி கொடுப்பாங்களா, இல்ல தசரதன் மாதிரி இருப்பாங்களா, பிளாங்க் செக்ல கையெழுத்து போடுறது. அல்ல, அங்க இருந்த சிஷ்யம் மாதிரி யாருமே வாயை திறக்கல. ஒரே ஒரு சிஷ்யன் மட்டும் குரு கிட்ட போய், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் குருவே அப்படின்னா. அந்த சிஷ்யன் தான் அர்ஜுனன். அதனால துரோணருக்கு அவன் மேல ரொம்ப பிரியம். பல காரணங்கள்ல இதுவும் ஒண்ணு. அர்ஜுனன் தான் முதல்ல எழுந்து வாக்குறுதி கொடுத்தான். அப்படி அவன் வாக்குறுதி கொடுத்ததுனால துரோணர் என்ன பண்ணாரு, அவனை கட்டி தழுவி, என்னுடைய மகன் அஸ்வத்தாமன், இவனை நீ உன்னுடைய நண்பனா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். ஆனா துரதிருஷ்டவசமா பஞ்சபாண்டவர்களுக்கும் அஸ்வத்தாமனுக்கும் ஈக்குவேஷன் மேட்ச் ஆகல, அந்த வைப்பு சரியா வரல. அவன் துரியோதனன் கூட்டத்தோட தான் எப்பவுமே இருந்தான். தந்தை அர்ஜுனனை கையை பிடிச்சு கொடுத்த பிறகும் அஸ்வத்தாமன் துரியோதன கூட்டத்தோட போய் இருந்தான்.